கிடைத்தது, யாருக்கு கிடைக்கவில்லை என்பதை ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு தேவையில்லை. அந்த கட்சியில் யாருக்கு வாய்ப்பு இருந்தது, யாருக்கு வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் யோசித்து பார்த்தால் போதுமானது. எங்கள் இயக்கத்தில் எங்கள் தலைவர் முடிவு செய்வார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை. அந்த வகையில் எனக்கு வாய்ப்பை கொடுத்து கோவையில் நிற்பதற்கான உத்தரவுகளை வழங்கியிருந்தால் அதற்கான பணிகள் நாங்கள் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு கொடுத்தாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும், அதனால விஜய்க்கு வாக்களிக்க கூடாது, திமுக வெற்றி பெற வைக்கணும் தான் விஜயுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் களம் என்பது நீங்க தொடர்ந்து மக்களோட பழகிட்டு இருக்கிறீங்க, யதார்த்த சூழலை உணர்ந்து இருக்கிறீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைக்கோ இல்லது நாங்கள் ரொம்ப அதிக அளவுல சிந்திச்சோ இந்த கருத்தை சொல்லல. 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது மக்களுடைய முழு நம்பிக்கை. முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் செயல்படுத்திய திட்டங்களை பெற்ற வாக்காளர் பெருமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, நிச்சயமாக அந்த நம்பிக்கை நிறைவேறும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. நீங்க பொறுத்திருந்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அன்னைக்கு பொறுத்திருந்து பாருங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி, திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி 2 பேரும் அண்டர் டீலிங் போட்டு தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்க. சமூக ஊடகங்கள்ல போயிட்டு நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய இடம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். நான் எங்க நிக்கணும்னு முடிவெடுக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். எந்த தொகுதியில யார் போட்டியிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள். அதனால சமூக வலைதளங்கள்ல பரப்பக்கூடிய பதில்களுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. நாங்க மக்களோட மக்களா இருக்கோம். நீங்களும் பார்த்திருக்கிறீங்க, அரசு பணியும் அரசாங்க பணியும் இங்கிருந்து அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கணும். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நாங்க குறைவாக நினைக்கல. நாங்க எங்களுடைய அரசினுடைய திட்டங்களை, ஆட்சியினுடைய சாதனைகளை, முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து வாக்காளரை சந்தித்து வெற்றிக்கு பாடுபடுகிறோம். வெற்றி நிச்சயம். அதிமுகவினருடைய பிரச்சாரமே விஜயபாஸ்கரனுடைய அந்த பிரச்சார வியூகத்தை கண்டு பயந்து வந்துட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு பயந்து. நேத்து ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு செய்தி வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் கேட்காதீங்க. செய்தி வேணும்னா இப்ப நான் இதே திருப்பி இல்ல சார், ஒரு நிமிஷம் அதே திருப்பி கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெற்கில் நிக்கிறவங்க வடக்கு போறாங்க, வடக்கில் நிக்கிறவங்க தெற்கு வராங்க. இது யாருக்கு பயந்துட்டு போறாங்க? அதாவது ஒரு தேர்தலில் யார் போட்டியிடணும், எந்த தொகுதியில் போட்டியிடணுங்கிறத தலைமை முடிவெடுக்கும். கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை கேட்பாங்கிறது. இப்ப செந்தமிழ் செல்வன் கூட ஒரு ஆசை இருக்கலாம், சிங்கானூர் நிக்கலான்ட்டு. அது எங்களுடைய தோழமை இயக்கத்துக்கு போகும்போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பை எங்க தலைவர் கொடுக்கிறார். இப்ப தோழமை இயக்கங்களுக்கு எந்த சீட்டை கொடுக்கணும், யார் வேட்பாளரா போட்டியிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் தான் முடிவெடுப்பாங்க. அதனால அதுல பத்தி யாருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் களத்துல மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்டு ஆதரவை பெறுவதுதான் எங்களுடைய முயற்சி, எங்களுடைய கவனம் முழுக்க அதுலதான் இருக்கு. அதனால நீங்க நாங்க வெற்றியை பத்தி முழுக்க நிச்சயமாக கோவை தெற்கில் இந்த முறை உதயசூரியன் வெற்றி பெறும். பொறுத்திருந்து பாருங்க. முதல்வர் எப்படி பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா 2ஆம் தேதி மாலை கொடிசியா மைதானத்தில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான எழுச்சிமிகு ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன. 7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டமாக அங்கே நடைபெற இருக்கின்றன. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். பணம் பொருள் கொடுத்துதான் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் 2 கட்சியின் மேலும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அதாவது தேர்தல் இப்பதான் அறிவிச்சிருக்கு, வேட்புமனுவே முடியல. ஒவ்வொரு இயக்கங்களும் தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு கொடுக்கக்கூடியது பொதுமக்களுக்கு அல்லது கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் கொடுப்பது வழக்கமான ஒன்று. நலத்திட்டங்கள் கொடுக்கிறது வழக்கமான ஒன்று. தேர்தல் இப்பதான் அறிவிச்சு வேட்புமனு கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் அப்படி ஏதாவது தவறுகள் ஏதாவது இயக்கங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சுட்டி காட்டுங்க. பத்திரிகையில செய்திகள் வர்றதுக்கு எங்கிட்ட இருக்கிற கேள்வி அங்க ஒண்ணு கேட்கறது, அங்க இருக்கிற கேள்வி இங்க ஒண்ணு கேட்கறது இல்ல. யதார்த்தமான சூழலை நீங்க பார்த்துட்டு அப்புறம் கேள்விகள். விஜயின் பரப்புரை திமுக எங்க வாக்கு எங்க கிட்ட இருக்கு. எங்க தலைவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். எங்க இயக்கத்துக்கு தான் தோழமை இயக்கங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. யார் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கிறது தேர்தல் முடிவு தெரியும். நன்றி.